அந்த மண்டபத்தில் இங்கே அங்க அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய அருமை தொண்டர்கள், அண்ணன் மீது பாசம் கொண்டவர்கள். இப்படிப்பட்ட ஒரு எந்த விதத்திலும் நாங்கள் சட்டத்தை மீற மாட்டோம், சட்டப்படியே செய்வோம், சட்டத்தின் பிரகாரம் தான் நாங்கள் நடப்போம் என்று எங்க அந்நியார் அவர்களும் நானும் உறுதியேற்று இந்த புத்த விகாரிலே சென்று நம்முடைய அண்ணனுக்கு அஞ்சலியை செலுத்துவோம். அங்கு கைது செய்து விட்டார்கள். காவல்துறை மீறி நாம் அங்கிருந்து ஊர்வலமாக வர வேண்டாம் என்று முடிவெடுத்து இன்றும் இன்றளவும் சட்டத்தை மதித்து நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய அண்ணன் இங்கே உயிர் பிரிந்த பொழுது காவல்துறை மிகவும் எச்சரிக்கையாகவும் மிகவும் தீவிரமாகவும் 4 மாவட்டத்தில் இருந்து காவல்துறையை வர வைத்தீர்கள். எப்படி வர வைத்தீர்கள்? ஏன் இங்கு உயிர் போக போகிறது தெரியுமா? செம்பியம் K1 காவல் நிலையத்தில் இருக்கின்ற காவலர்களை 3-4 மணிக்கெல்லாம் வேறொரு பாதுகாப்பு பணிக்கு அனுப்பிவிட்டார்கள். 100 மீட்டர் தொலைவில் இருக்கின்ற இங்க இருக்கின்ற காவல்துறையுடைய காவல் நிலையத்தில் இருந்து இங்கே வந்து அப்படி கடுமையான கயவர்கள், மிகப்பெரிய பாம் தீவிரவாதிகள் இவர்கள் உட்பட இந்த கொலையை நிகழ்த்திவிட்டு சென்றவர்களுக்கு இந்த அளவுக்கு கடுமையை காட்டவில்லை. அவர்களுக்கு ராஜீவ் காந்தியை கொலை செய்தார்களே, அந்த கொலைகளத்திலே இருக்கின்ற அந்த பூந்தமல்லி சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை தாளாட்டி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களிடம் வாளாட்டியவர்களை நாங்கள் தாளாட்டி எங்களுடைய அண்ணன் உயிரை எடுத்தவர்களை அவர்களுக்கு கரியும் சோறும் மீனும் போட்டுக்கொண்டு நன்றாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதுவரைக்கும் வேறு சிறைகளில் அவர்களை மாற்றினீர்களா? சிறைச்சாலை வாசமா, அவர்களுக்கு சுகவாசமா? ஏன் அண்ணனை செய்ததுக்கு நீங்கள் அவர்களுக்கு ஏன் மரியாதை கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் வந்து ரிவார்டு கொடுக்கின்றீர்களா? நல்ல சாப்பாடு 3 வேளை சொகுசா வந்து ராஜீவ் காந்தி கொலை பண்ண சிறைவாசிகள் இருந்த அதே சிறைவாசத்துல இவங்களுக்கு வந்து 30 பேருக்கும் வந்து நல்ல வந்து உணவு விருந்து வச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் இந்த அரசாங்கம் இந்த கொலையை சேர்ந்து செஞ்சுதா? எங்க தலைவி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவி அவர்கள், எங்கள் பெகன்ஜி மாயாவதிஜி அவர்கள் இங்கு வந்த பொழுது இந்த அரசாங்கத்திற்கு தொடர்பு இல்லை என்றால் இந்த அரசாங்கம் இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னார். ஆனால் இந்த அரசாங்கம் தொடர்பு இருக்கின்றது என்று காட்டிவிட்டது. அந்த தொடர்பு இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கான உதாரணம் தான் எங்கே அந்த செல்வ பெருந்தகை கயவன். அந்த செல்வம் என்பது அவருடைய பெயர். திருமாவளவன் வைத்த பெயர் தான் பெருந்தகை. அப்பா வைத்த பெயர் செல்வம், திருமாவளவன் வைத்த பெயர் பெருந்தகை. இப்படிப்பட்ட ஒரு கயவன் பல கொலைகளை செய்திருக்கின்றான். எங்க அண்ணனை எலிமினேட் செய்வதற்காக 2008ஆம் ஆண்டிலிருந்தே அவன் திட்டமிட்டு பிளான் செய்து கொண்டிருக்கிறான். அந்த ஆளுக்கு துணையாக சில நயவஞ்சகன்கள் கூடவே இருந்து குழிப்பறித்து யூடியூப் ரூட்டர்ஸ் என்பதை போல பிராடு பெரிய சாமிகள் எங்கள் அண்ணன் உயிரை குடித்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு மோசமான இந்த கொலையை நிகழ்த்திய ஒரு மாபெரும் தலைவர் எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கரை உயிரை மாய்த்து விட்டு ஒரு புத்த ஊர்வலம். இது என்ன? நாங்கள் எங்கேயாவது பகுஜன் சமாஜ் கட்சி யானை கொடி எங்காவது வந்ததா? யாராவது யானை கொடி பிடித்திருக்கின்றார்களா? எங்கே பாருங்கள், அனைவரும் நாங்கள் புத்த கொடி அணிந்து வந்திருக்கின்றோம். அதாவது உங்களுக்கு இந்து மதம் வளர வேண்டும். இந்து மதம் வளர வேண்டும் என்றால் நீங்கள் வர்ணாசிரமத்தை ஃபாலோ பண்ண வேண்டும். நீங்க வர்ணாசிரமத்தை ஃபாலோ பண்ண வேண்டும் என்றால் நாங்கள் அடிமை என்பதை ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் திமுக அரசாங்கமே உங்களுக்கு நாங்கள் என்ன அடிமை போல் தெரிகின்றோமா? மனிதர்களாக நீங்கள் எங்களை மதிக்க மாட்டீர்களா? எங்களுடைய துக்க உணவுகள் கூட உங்களுக்கு உணவு இருக்காதா? உன் தந்தை இருந்தப்போ முக ஸ்டாலின் அவர்களே, உன் தந்தை இருந்தப்போ ஏங்கி துக்கி அழுதீர்களே. அங்கு உங்களுடைய மெரினா பீச்சிலே இடம் கிடைக்கவில்லை என்று வில்சன் அவர்கள் அந்த உத்தரவை வாங்கி வந்த பிறகு கட்டி பிடித்து பிறண்டு அழுதீர்களே. எங்களுடைய அண்ணன் இந்த தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே பல பேருக்கு தந்தையாகவும் தாயாகவும் அன்னையாகவும் சகோதராகவும் இருந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட எங்க அண்ணனுக்கு நீங்கள் இடம் கொடுப்பதற்கு எவ்வளவு சரி செய்தீர்கள்? எங்கள் அண்ணனை இழந்தது நாங்கள் அனைவரும் தாய் தந்தையரை இழந்தது போல வாடினோம். உங்களுக்கு இடம் கொடுப்பதிலிருந்து அரசியல், உங்களுடைய கட்சியுடைய தலைவர் மாவட்ட செயலாளர் உட்பட இந்த இடத்தை கொடுத்தால் நாங்கள் வந்து அண்ணனுடைய புகழை பேசக்கூடாது, அண்ணனை பற்றி பேசக்கூடாது என்று இப்படியெல்லாம் நீங்கள் எங்களை கட்டுப்படுத்தி அதற்கு பிறகு எனக்கு பணத்திருப்பதற்காக நீங்கள் இந்த மாவட்ட செயலாளர் இந்த பகுதியுடைய மந்திரியை வைத்து எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தீர்கள். ஏன் இதே மந்திரி, இதே இந்த பகுதியில் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் எங்கள் அண்ணன் இருந்தால் அங்கு திரும்பி பார்ப்பதும் இல்லை, அங்கு வருவதும் இல்லை. அண்ணன் என்ன சொன்னாரோ அது கட்டளையாக நிறைவேறும். அப்படிப்பட்ட இந்த நயவஞ்சகர்கள் அண்ணன் இறந்து விட்டாரே என்ற ஒரே காரணத்துக்காக எங்களை எல்லா விதத்திலும் நெருக்கி பார்க்கின்றார்கள். ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அண்ணன் இறந்தார். இங்கு 1000 மாம்சங்களை விட்டு சென்றிருக்கின்றார். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். காவல்துறை யாரு? காவல்துறை என்பது முதலமைச்சர் கீழ் செயல்படுகின்ற ஒரு துறை.
நாங்கள் என்ன ஜேசி விஜயகுமார் சார் அவர்களை போய் ஏதாவது தொந்தரவு செய்தோமா? உங்களுடைய விசாரணையில் தலையிட்டோமா? அல்லது கமிஷனரை போய் நாங்கள் அடிக்கடிக்கு மற்றவர்களை போல அவரை தொந்தரவு கொடுத்து இந்த விசாரணை இப்படி செய்யுங்கள் என்று சொன்னோமா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எங்கள் அந்நியார் அவர்கள் இந்த அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் இவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் செய்திருக்கின்றார்கள். ஒரு மரியாதை நிமித்தமாக அவர்கள் எந்த நேரத்திலும் அவர்களுடைய உத்தரவை மீறக்கூடாது என்று அவர்கள் அழகாக மனு எழுதி கொடுத்து உங்களிடம் உத்தரவை பெற்ற பிறகு கடைசி நேரத்திலே நீங்கள் இதற்கான பர்மிஷனை கேன்சல் செய்வதா? உங்களுடைய நாகரிகத்துக்கு காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை என்று நாங்கள் புகழ்ந்து பாடுவதற்கு பாந்தே புத்த மத தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதாவது இங்கு ஒரு புத்திசம் வளர்கின்றது. பாபா சாஹிப் பிறகு அண்ணன் ஆம்சாங் இருக்கின்றார். ஆம்சாங் இருந்து இந்த புத்தகத்தை முழுவதுமாக தழுவி இந்த மக்களை புத்திசத்துக்கு கொண்டு வருகிறார் என்று சொன்ன பிறகு இங்கு புத்த மதங்களை பார்த்த உடனே நீங்கள் மத பிரச்சனையை கிளக்க பார்க்கின்றீர்களா? அல்லது நீங்கள் RSS உடன் சேர்ந்து இந்த சமூக நீதி என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் நீங்க RSS உடன் சேர்ந்து கைகோர்த்து எங்கள் தோழர்களை, எங்கள் தொண்டர்களை, எங்கள் அண்ணன் மீது பாசம் கொண்டவர்களை நீங்கள் எடுத்து போய் மண்டபத்தில் அடைத்துவிட்டு இந்த கூட்டத்தை எங்களை வருத்தத்துடன் நடத்த வைக்கின்றீர்களா? அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களிடம் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். காவல்துறைக்கு கண்ணியத்துடன் முறைப்படி அனுமதி பெற்றோம். அனுமதி பெற்ற பிறகு கடைசி நேரத்திலே ரத்து செய்வதற்கான காரணம் என்ன? ஏன் அண்ணன் புகழ் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்றா? ஏன் எத்தனை ஊர்வலம் நடத்துகின்றார்கள்? அங்கே பாண்டே சொன்னார், யாரோ விடுதலை சிறுத்தை கட்சியிலே அங்கு பல ஆயிரம் பேர் அங்கு மாநாடு நடத்துகிறார். அத்தனை ஆயிரம் பேருக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கின்றது. எதை எதிர்த்து மாநாடு நடத்துகின்றார்கள்? நீங்கள் அரசாங்கம் நடத்துகின்றீர்களே, சாராயம் விற்கின்றீர்களே. நீங்கள் அண்ணன் கேட்பார், நீங்கள் என்ன டாஸ்மாக் கடையிலே இளநீரா வைத்திருக்கீர்கள்? இளநீரை வைத்துக் கொண்டு இப்பொழுது மது ஒழிப்பு மாநாட்டிலே திமுக போய் கலந்து கொள்கின்றது. வெட்கமாக இல்லை? வெட்கக்கேடாக இல்லை உங்களுக்கு? சோமாபானம் சுராபானம் என்ற காலத்திலே, ராமாயண காலம் இதிகாச காலத்திலே இருந்தே மது இருந்திருக்கின்றது. அப்படி மது இருக்கின்ற கூட்டணியிலே அவர் விசிக தலைவர் கூட்டணியில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை மேடையிலே அமர்த்தி கொண்டு மதுவை ஒழிப்பேன் என்கின்றார். டாஸ்மாக் கடையில மொத்தம் 16 யூனிட் தாங்க இருக்குது. மொத்தமே டாஸ்மாக் ப்ரொடியூஸ் பண்றது. அதாவது 16 9 ஆளை திமுக கையில, 6 ஆளை அதிமுக கையில. நீ எதுக்கு இங்க எல்லாம் ஊர் ஊரா கூட்டி மீட்டிங் போடுற? ஒரே 16 இடத்துல போயிட்டு ஒரு 1000 பேர் நில்லு, முஞ்சி போச்சு மீட்டிங். சாராயமே தமிழ்நாட்டுக்கு கிடைக்காதுங்க. ஆனா இவங்க எல்லாம் கட்சி வச்சுக்கின்னு கூட்டணி வச்சுக்கின்னு இவங்க சாராயத்தை உற்பத்தி பண்ணுவாங்களா? இவங்க பாசாங்க போல மீட்டிங் போவாங்களா? அந்த மீட்டிங் வந்து காவல்துறை 1 லட்சம் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குமா? சாதாரணமா நாங்க இங்க இருந்து வரதுக்கு நான் அளந்து பார்த்தங்க, 900 மீட்டர். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வரதுக்கு 900 மீட்டர் நைட்டு வச்சு அளந்து பார்த்தோம். அந்த 900 மீட்டருக்கு பாதுகாப்பு முடியல. தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் கோடி மக்கள் இருக்கு, இத்தனை லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்குது. அந்த பாதுகாப்பு கொடுக்கிற மிக உயர்ந்த காவல்துறை, நாங்க மதிக்கிற காவல்துறை இப்படி ஒரு இழிவான செயலை செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன? பாவம் காவல்துறை அவர்கள் என்ன செய்வார்கள்? டூ வாட் ஐ சே. அதாவது நான் என்ன சொல்லுகின்றனோ அதை